ஹலோ, என் பேர் ஜெய்க்கு. நான் ஆக்சுவலாக வந்து யூஜி விழுப்புரம் அறிஞர் அண்ணா ஆர்ட்ஸ் காலேஜ் அண்ட் பிஜி வந்து பச்சவஸ் காலேஜில் முடித்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பிஎட் வந்து 2 வருஷம் முடிச்சிருந்தேன். ஸோ ஆக்சுவலாக இது பிஎட் வந்து 2018 to 20 பேட்ச் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கோவிட் பேண்டமிக் சுச்சுவேஷன் அந்த சுச்சுவேஷன் ஆக்சுவலாக. ஸோ நான் வந்து இங்கே வந்ததுக்கான முக்கிய ரீசன் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் பிஜிடிஆர்பி வைப்பாங்க அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான். சரி, மோஸ்ட் ஆஃப் த சிலபஸ் வந்து நெட்டோட சிலபஸோட கவர் ஆகிறதுனால அந்த மாதிரி அந்த டைப் ஆஃப் இது கொஷின்ஸ் தானே வரும்னு சொல்லிட்டு நம்ம மைண்ட் செட்டில் நம்ம வந்து ஜாயின் பண்ணேன். அவர் ஃபர்ஸ்ட் வந்து சொல்லும் போதே சொல்லிட்டாரு, நாங்கள் இந்த மாதிரி கிளாஸ் எடுக்கல, பட் ஆனால் அவங்க வந்து சிஎஸ்ஆர் நெட்டுக்கு மட்டும் தான் கிளாஸ் எடுக்கிறோம், அப்புறம் வந்து என்கேஜ்மெண்ட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எனக்கு வந்து தோன்றது என்னன்னா, மோஸ்ட் ஆஃப் த சிலபஸ் கவர் பண்ணுறதுனால எனக்கு வந்து அது கன்வின்சிங்காக இருந்தது. அதனால வந்து நம்ம ஜாயின் பண்ணிடுவோம். அது இல்லாமல் வந்து சென்னையில் இருக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் அவைலபிளாக இருக்குங்கிற ஒரு பாசிபிலிட்டிஸ்னால தான் வந்து இங்கே ஜாயின் பண்ணது. ஸோ அதுக்கப்புறம் வந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி போக போக எம்எஸ்சி வந்து ஆனால் எனக்கு அவ்வளோவெல்லாம் பெருசாக மேக்ஸோட இன்ட்ரெஸ்ட்ன்றதை தாண்டி பெருசாக எனக்கு தெரியல என்னென்ன படிக்கணும் போகணுங்கிற ஒரு விஷயமே புரியவே இல்லை. நான் என்ன நினச்சேன்னா, நமக்கு தேவை ஏதோ ஒரு வேலை கிடைச்சா போகுன்ற மைண்ட் செட்டில் தான் நான் ஆக்சுவலாக வந்தேன். நான் வந்ததுக்கு அப்புறம் வந்து சப்ஜெக்டோட புரிதலும் இவங்க சொல்லிக் கொடுக்குற விதமும் வந்து ஒரு மாதிரி புதுசாக இருந்துச்சு, வித்தியாசமாக இருந்துச்சு. எனக்கு இது நாள் வரைக்கும் நம்ம கேள்விப்படாத ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கு, அது எப்படி அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு. நான் அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டேன். நிறைய விஷயம் வந்து புதுசாகவும் இருந்துச்சு. எனக்கு வந்து இப்போ இதுக்கு முன்னாடி வரைக்கும் பரிச்சயம் இல்லாததா ஒரு மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன நினச்சேன்னா, நம்ம லைன் வந்து நமக்கு தேவை வந்து ஏதோ ஒரு வேலைக்கு போகணுன்ற மைண்ட் செட் ஃபிக்ஸ் பண்ண தாண்டி நம்ம வந்து ஒரு ரிசர்ச் லைனை வந்து ஃபிக்ஸ் பண்ணலாமே, அந்த சைடில் நல்லா போகலாமே. ஸோ அந்த ஒரு தாட் வந்து கிரியேட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. நவ் ஐ ஜஸ்ட் இப்போ வந்து என்னன்னாக்கா 2024 டிசம்பர், ஆக்சுவலாக இப்போ பிப்ரவரி இல்லையா, ஸோ அந்த டைம் வந்து சிஎஸ்ஆர் இன்டர்ன் ஜேஆர்எஃப் வந்து பாஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து நிறைய இன்ஸ்டியூட்டில் வந்து அப்ளிகேஷன்ஸ்லாம் போட்டு ஸோ இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். ஸோ 2-3 இடத்துல வந்து பெருசாக கிளிக் ஆகலை. ஒரு இடம் கிளிக் ஆச்சு. ஸோ ஐசெட் திருவனந்தபுரத்தில் வந்து பிஹெச்டி செலக்ட் ஆனேன். ஸோ கிடச்சிச்சு. இது வந்து ஒரு நல்ல ஒரு பிகினிங்காக இருக்கும் எனக்கு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் தோணுச்சு. ஏன்னா சப்ஜெக்ட்னா என்னன்னே தெரியாத ஒரு பையனுக்கு வந்து திடீர்னு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும், இது வந்து இதோட லைஃப் ஆஃப் பியூட்டி ஃபார் மேக்ஸ் எப்படி பார்க்கணுங்கிற ஒரு விஷயத்த வந்து கற்றுக் கொடுத்தது இந்த பிளேஸ் தான். ஸோ அதுக்காக நான் வந்து பெரிய தேங்க்ஃபுல் ஃபார் திஸ் இந்த இடத்துக்கு, இங்கே படிக்க ஆட்களுக்கும் சரி, ஸோ சொல்லிக் கொடுக்குற ஆட்களும். ஸோ முக்கியமாக ரொம்ப சொல்ல வேண்டிய ஆட்கள்னாக்கா டிஸ்கஷனுக்குள்ள நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு ஒரு 2-3 பேர் பரிச்சயமான ஆள் இருக்காங்க. அவங்க எல்லாம் வந்து நிறைய கேள்வி கேட்டு ஸோ அவங்க கிட்ட தான் நிறைய டிஸ்கஸ் பண்ணி அவங்க கிட்ட நிறைய சொல்லி ஸோ அந்த மாதிரி தான் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன் நான். நிறைய சொல்லி கொடுத்துருந்தாலும் நம்ம வந்து அந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் சரி, சப்ஜெக்ட் அணுகிற விதத்திலையும் சரி, அது எப்படி வந்து நமக்கு வந்து நம்ம ஒரு விஷயத்த வந்து அதுகிட்ட எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன்னா நம்ம அதுக்காக ரெஸ்பான்சிபிளா ஒரு விஷயத்த பண்ணா மட்டும்தான் அது நடக்குங்கிறத எனக்கு கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஒரு விஷயமும் ஒரு சின்ன ஒரு டெஃபினிஷனாக இருந்தால் கூட ஸோ அதை எப்படி நம்ம பார்க்கணும், ஸோ அது எப்படி வந்து அந்த கொஷினை வந்து நம்ம புரிதலுக்காக எப்படி எடுத்துட்டு வரோங்கிற ஒரு விஷயத்த வந்து ஸோ இந்த ஒரு விஷயம் நல்லா கற்றுக் கொடுக்கறதுக்கு இந்த இடம் ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, எனக்கு அதுதான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, விழுப்புரம் காலேஜ் அறிஞர் அண்ணா கவர்மெண்ட் காலேஜ் வந்து அது எங்க இருக்கு. அங்க இருந்து ஒரு பையன் வந்து திரும்ப வந்து பச்சைபாஸ் காலேஜ்ல எம்எஸ்சி ஜாயின் பண்ணி ஸோ எனக்கு வந்து அங்க வந்து ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணும்போது லேட்டரா தான் ஜாயின் பண்ணேன். எனக்கு வந்து கிட்டத்தட்ட சொல்ல போனேன்னாக்கா நிறைய அரியர் பேப்பர்லாம் இருந்துச்சு எம்எஸ்சி படிக்கும்போது. ஸோ அதெல்லாம் கிளியர் பண்ணிட்டு வர்றதுக்கே ஒரு பெரிய ஸ்ட்ரகிளாக தான் இருந்துச்சு. அப்படி ஏதாவது கிளியர் பண்ணிட்டு வந்து ஏதாவது ஒரு வேலைக்கு போகலான்னு யோசிக்கும் போது எனக்கு இந்த ஒரு இடம் வந்து எனக்கு மற்றதை தாண்டிலும் நம்ம சப்ஜெக்ட் லைன்லேயே போயிட்டாக்கா இன்னும் பெட்டரா இருக்குன்னு தோணுச்சு. ஸோ அதுக்கு வந்து இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா எனக்கு பட்டுச்சு பர்டிகுலரா. ஏன்னா
கோவிட்டோட சுச்சுவேஷன்ல அதுக்கப்புறம் வந்து 2021 வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக பிஜிடிஆர்பி எக்ஸாம் ஒன்று கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம செல்ஃபாக ப்ரிப்பரேஷன் பண்ணப்போ டைமிங்கில் தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பண்ண ஒரு பெரிய முன்னேற்றம் எதுவும் கிடைக்கல. ஸோ அதோட உந்துதலாக தான் எனக்கு வந்து சரி ஏதாவது ஒரு நல்ல இடம் கிடைச்சா படிக்கிறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம ஒரு என்கரேஜ்மெண்ட்டுக்காக ஒரு உந்துதலாக ஏதாவது இருக்குங்கிறதுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டது தான் இந்த கிரீன் மேத்தமெட்டிக்கல் இன்ஸ்டியூட். ஸோ இது எனக்கு வந்து நான் ஆக்சுவலாக இங்கே ஹாஸ்டலில் தங்கி படிச்சுட்டு இருக்கும்போது அங்கே ஆக்சுவலாக இங்கே படிக்கிற ஆள் ஒருத்தர் வந்து அங்கே வந்து கேட்டு பாஸ் பண்ணியிருந்தார். எனக்கு வந்து பயங்கர சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு இந்த ஒரு விஷயம் கேட்டோன்னே. நம்ம எல்லாம் வந்து ரொம்ப நாளைக்கு வந்து என்னடா இது போராட்டமா இருக்கு, ஒரு எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கு பெரிய இஷ்யூவா ஒரு பெரிய இதுவா தோன்ற விஷயம் நம்ம அசால்ட்டா ஒரு விஷயம் பண்றாங்களே, எப்படி நம்ம கூட இருக்கிற ஒரு ஆளு வந்து திடீர்னு இது மாதிரி பண்ணும்போது நமக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும்ல. அப்ப நமக்கு கண்டிப்பா அந்த ஒரு இடம் வந்து நல்ல ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுங்கிற ஒரு விஷயத்தினால தேர்ந்தெடுக்கப்பட்ட பிளேஸ் தான் இந்த இது. எனக்கு வந்து அவைலபிலிட்டி வந்து சென்னையாகவும் இருக்கணும், ப்ளஸ் வந்து நமக்கு கன்வின்சிங்காகவும் இருக்கணும், போக்குவரத்துக்கு அந்த மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக தான் வந்து சர்ச் பண்ணேன். ஸோ அதில் இது வந்து இங்கேயே இருந்துச்சு. ப்ளஸ் எனக்கு வந்து கேட்டு விசாரிச்சப்பவும் சரி இது ஒரு நல்ல ஒரு இடமும் தெரிஞ்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து நேரில் வந்து ஜாயின் பண்ணது. ஸோ ஆக்சுவலாக இது ஜாயின் வித் 2023 ஜூன் பேட்ச் தான் ஜாயின் பண்ணேன். ஆக்சுவலாக அந்த டைமிங் வந்து ஜாயின் பண்ணி கரெக்டாக ஒரு மாசத்துல வந்து உடம்பு சரியில்லாமல் போய் பெரிய இஷ்யூ ஆகி அந்த உடம்பு சரியில்லாமல் போயிட்டு திரும்ப ரெக்கவர் வந்ததுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாசத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அப்புறம் சப்ஜெக்டும் கண்டினியூ பண்ண முடியல, ஒரு மாதிரி போயிட்டு இருந்துச்சு. ஸ்டில் ஐ கேம் பேக் அண்ட் வந்து அட்டன் பண்ணது. அப்புறம் வந்து ஒரு சப்ஜெக்டோட கனெக்டிவிட்டி ஏற்படுறதுக்கும் அது கொஞ்சம் டைம் எடுத்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 1 இயர் வந்து போச்சு. அதுக்கப்புறம் செல்ஃபா ப்ரிப்பரேஷன் பண்ணலாம்னு சொல்லிட்டு உட்காரும்போது திரும்ப ஒரு பயங்கரமான பேக் போன அடி மாதிரி ஒன்று இருந்தது. இது சிக்கன் பாக்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாசம் இந்த போய் எக்ஸாம் எல்லாமே எக்ஸாம் டைமோட கிட்ட வந்து எல்லாம் எழுதினது. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு 1.5 வருஷம் அப்படியே ஃபுல்லாக அப்படியே போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் திரும்ப வந்து நம்ம இதை விட்டுறக்கூடாது. எனக்கு வந்து ஒரு நல்ல இதுவா தோணுச்சு. இடத்தையும் சரி, நமக்கு சப்ஜெக்ட்ல ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணிடணுன்ற ஒரு விஷயத்துக்காகவும் சரி. ஸோ இது வந்து நல்ல இடமா தோணுது, நம்ம இந்த ஒரு விஷயத்த விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக திரும்ப வந்து ஐ கேம் பேக் இயர். ஸோ அதுக்கப்புறம் பக்கத்துலேயே ரூம் எடுத்து ஸோ அப்புறம் இங்கேயே வந்து இன்ஸ்டியூட்லேயே உட்காந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணது தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து நிறைய லேர்னிங் ப்ராசஸ் வந்து இதோட கொஞ்சம் நிறைய இருந்துச்சு. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு ஸோ இப்போ உங்களுக்கு முன்னாடி நின்றுட்டு பேசிட்டு இருக்க காரணம் இதெல்லாம் என்னோட ஒரு சக்ஸஸ் ஸ்டோரின்றதை தாண்டி என்னோட லைஃப்ல நடந்த ஒரு விஷயங்கள் அவ்வளோதான். ஸோ ஐ ஷேர் வித் யூ. ஓகேங்களா? ஸோ இப்போ பிஹெச்டி ஐசர் திருவனந்தபுரம் கேரளாவில் பிஹெச்டி கிடச்சிருக்கு. ஸோ இந்த ஜூலை 2025 ஐ ஜாயின் தேர். ஸோ இதுதான் என்னுடைய இதோட முடிச்சுக்கிறேன் நான் ஆக்சுவலாக. ஸோ இதுதான் என்னுடைய லைஃப் ஸ்டோரியும் கூட. இதுதான் என்னோட படிப்புக்கான அந்த ஜேர்னி அப்போ இதுவாக பதிவு பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். தேங்க்யூ.